ஃபர்ஸ்ட் நம்ம ஓவல் வென்யூ அதை பத்தி நம்ம வந்து பாத்திரலாம். எந்த ஒரு வென்யூல இங்கிலாந்து வந்து அவங்க ஒரு சீரிஸ் டிசைடர் ஆடவே கூடாதுன்னு யோசிப்பாங்களோ அந்த வென்யூ தான் வந்து ஓவல். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ரீசெண்ட் ஹிஸ்டரி ஒரு 10 இயர்ஸ்ல இங்கிலாந்தோட ஒரு கிரேவியார்டா தான் இருந்திருக்கு சரிங்களா. 2014ல நம்மள வந்து அவங்க இன்னிங்ஸ் டிஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடந்த 11 மேட்ச்ல அவங்க வந்து 10 மேட்ச் ஆடி இருக்காங்க. 10 மேட்ச்ல வந்து 6 மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் வந்து இங்கிலாந்து தோத்துருக்காங்க. மீதி இருக்கிற எந்த இங்கிலாந்து வென்யூலுமே வந்து 3 சப்கான்டினென்ட் டீம்ஸ் ஆன இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இந்த 3 டீம்ஸ்மே அவங்க தோத்ததே கிடையாது. ஓவல்ல மட்டும் தான் தோத்துருக்காங்க. 2024 இப்ப ரீசெண்டா அவங்க ஸ்ரீலங்கா தோத்தாங்க. 21ல வந்து நம்மள்ட்ட தோத்தாங்க. 2014லயோ 15லயோ வந்து பாகிஸ்தான் தோத்துருக்காங்க. ஒரு வேர்ஸ்ட் வென்யூவா இருந்திருக்கு. ரீசெண்ட் பாஸ்ட்னு பார்க்கும்போது கடைசியா இங்கிலாந்து ஓவல் ஆடின மேட்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டா நான் சொன்னதான் 2024ல தோத்துட்டாங்க இங்கிலாந்து ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டா. வேற நம்மளுக்கு வந்து நம்ம கடைசியா ஆடின மேட்ச் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்குமா நெஞ்சம் அந்த மேட்ச் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 ஃபைனல்ஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. டிரைவிஸ் அடிப்பார்ல அந்த மேட்ச். அதுவும் நம்ம வந்து தோத்துட்டோம். ரெண்டு பேருமே கடைசியில ஓவர்ல தோத்து தான் வந்து இந்த மேட்ச்குள்ள வரும். நான் சொன்ன மாதிரி கடைசி 10 மேட்ச்ல டிரா ஆனதே இல்ல. சோ வந்து டிரா வந்து அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் வச்சிடலாமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் இங்கிலாந்து ஏரா பேஸ்பால் ஏரால ஓல்ட் டிராஃபோர்ட தாண்டி ஓல்டு டிராஃபோர்ட தாண்டி எங்கேயுமே அவங்க டிரா பண்ணது கிடையாது.